ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் ஆகிருக்கோம். ஹாய், ஹலோ கைஸ், நான் உங்கள் ஆர்கே. பேசுறது கேட்குதா? ஃபஸ்ட்டு பேசுறது கேட்குது இல்லை? நான் இந்த சேனலில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். ஆமாம், எப்போ ஆரம்பித்தேன்? கரெக்டாக 6வது மாதம் ஆரம்பித்தேன். இவனுங்க வேறு பைக்கு கொண்டு 12 மணிக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ கூட பைக்கில் போகிறானுங்க பாருங்கள். சரி விடுங்க, அவங்க இஷ்டம். சரி, நான் வருஷத்துக்கு போகிறேன். நான் 6ஆம் தேதி ஆரம்பித்தேன். 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். 6th மந்த்தில் ஆரம்பித்தது சேனலில். எதுக்கு ஆரம்பித்தேன்? அனிமே கண்டென்ட் போட. அனிமே கண்டென்ட் என்ன போட்டேன்? ஒரு 2 மீம்ஸ் ரியாக்ஷனு, அப்புறம் ஒரு 2-3 சாங்ஸ் ரியாக்ஷன் பண்ணேன். ஒரு பிஜிஎம் ரியாக்ஷன், சாங் கூட கிடையாது, பிஜிஎம் ரியாக்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணல. அவசியம் ஒன்றும் பண்ணல, ஒத்துக்கிறேன். அப்படி ஒன்றுமே பண்ணாமல் எப்படி ஒரு க்ரோத் வரும்னு நான் எதிர்பார்க்கலாம்? அது என்ன புரியல. சில சமயம் நான் இன்னைக்கு கேட்டுக்கிட்டேன். இதை நான் என்ன தான் கேட்குறேன். ஏன்னா நான் வெறும் 20 வீடியோ தான் போட்டிருக்கேன். அந்த 20 வீடியோவுமே நான் கண்டினியூஸாக போடல. கொஞ்சம் மாதம் விட்டு வாரம் விட்டு தான் போட்டேன். ஷேக் ஆகுது. நான் கையில் பிடிச்சிட்ருக்கேன், நல்லா ஷேக் ஆகுது. நான் விட்டு தான் போட்டேன். அப்போ எப்படி எனக்கு வியூஸ் வரும்? அப்போ எப்படி எனக்கு க்ரோத் வரும்? சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க? வரமாட்டாங்கல்ல. கரெக்டு தானே? வரமாட்டாங்க. அந்த அறிவு கூட தெரியாமல் நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியாமல். மூளை எப்படி வேலை செய்யுது எனக்கு ஒன்றும் புரியலை. ஆக்சுவலி நான் என்ன தான் ப்ளேம் பண்ணுறேன். நான் பண்ணதான் தப்பு. ஒரு சேனல் ஆரம்பித்தா அதை ப்ராப்பராக கொண்டு போகணும். அதை விட்டுட்டு சும்மா எடுத்தோம் கவுத்தோம் பெரிய கனவு காணக்கூடாது. எடுத்த உடனே நம்ம 1K போயிடலாம், 2K போயிடலாம், 10K போயிடலாம், 1 lakh போயிடலான்னு பார்க்கக்கூடாது. உண்மையிலே யூடியூப் அப்படின்றது ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம். இங்கே பேசிக்கில் தான் போக முடியும். சில பேருக்கு சீக்கிரம் வந்துடும். நான் சில பேரை பார்த்து உண்மையிலே ஏமாந்தேன். சில பேர்லாம் இந்த அனிமே கண்டென்ட் போடுறவங்கள சில பேர்லாம் 1 monthலேயே 1K 2K 3Kலாம் போனதை பார்த்து நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். உண்மையை ஒத்துக்கிறேன். அப்படி ஏமாந்தான் நான் வந்தேன். பட் எனக்கு தெரியும் எப்படி ஒரு கண்டென்ட் பண்ணணும், எனக்கு தெரியும். பட் அந்த கண்டென்ட்டை எப்படி பண்ணணும்னு தெரில. அவங்களுக்கு எப்படி கண்டென்ட் பண்ணணும் தெரிஞ்சிருக்கு, அந்த கண்டென்ட் எப்படி உங்களுக்கு டெலிவரி பண்ணணும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க ரீச் ஆகிருக்காங்க. ஆனால் எனக்கு அது தெரில எப்படி அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு ரீச் பண்ணணும்னு. எப்படி ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு உங்களுக்கு எங்கேஜிங்காக வச்சுக்கணும். ஒரு கண்டென்ட் உங்களுக்கு எங்கேஜிங்காக வச்சுக்கிறது எனக்கு தெரிலங்க. ஆப்வியஸாக எனக்கு தெரில. அது நான் தப்பு பண்ணிட்டேன். அதில் நான் தோத்துட்டேன். முடி வேறு ஒரு மாதிரி இருக்குது. முடியை கண்டுக்காதீங்க. நான் தான் முடியை முடி என்னடா இது, முடி ஒரு மாதிரி வளர்த்து வச்சுட்டேன். சரி, நம்ம கண்டென்ட்டுக்கு வரலாமா? என்ன கண்டென்ட்டு? ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. டாஞ்சில் மேலே இருக்காப்புல. இது யார் தெரியுதா? புல்மா தெரியுறாங்களா? புல்மா. சரி, அழகாக இருக்காங்கல்ல. சரி, நம்ம கண்டென்ட்டுக்கு வரலாம். வீடியோ எடுத்தேன், 20 வீடியோ போஸ்ட் பண்ணேன். 2 சப்ஸ்கிரைபர்ஸ். அதில் ஒன்று என் அக்கௌண்ட்டு, இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான். தலைவா அவர் யாருன்னு தெரில. அவர் எனக்காக பண்ணார். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர், என் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் அவர் தான். தலைவா இந்த வீடியோ பார்த்தேன்னா கமெண்ட்டை போடு, நான் தான் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர்னு. அடுத்த வருஷம் 2026 டிசம்பரில் உனக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன், என் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்னு சொல்லி. சாமி உன்னை பற்றி எனக்கு தெரியும். அப்பா இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு சாரி கேட்கணும் தான் வந்திருக்கேன். ஏன்னா ஒரு சேனல் ஆரம்பித்தா அந்த சேனலை ப்ராப்பராக கொண்டு போகணும். நான் முக்கியமாக உங்கள் ஒருத்தருக்கு தான் சாரி கேட்கணும் வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் தான் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் தெரில. ஆனால் நீங்கள் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. உங்கள்கிட்ட தான் சாரி கேட்கணும். ஏன்னா நீங்கள் என்ன ஒரு சேனலாக மதித்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், உங்களை ஒருத்தரையாவது கன்சல்ட் பண்ணி உங்களுக்காகவாது வீடியோ போட்டுருக்கணும். ஆனால் நான் பண்ணலை. ஏன் தப்பு தான். நான் அப்படி பண்ணதுக்கு 2வது ரீசனுமே இருக்குது. அது என்னென்னா, நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன். அது இப்போ நான் சொல்ல விரும்பலை. அந்த சேனல் போயிடுச்சா அப்படி கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் போகலை. அந்த சேனலும் க்ரோத் ஆகலை. பட் அந்த சேனல் நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்ருக்கேன். 4 வருஷமாகவே வச்சுட்ருக்கேன். இன்னும் ஜனவரி ஒரு 20 நாள் கடந்துச்சுன்னா அது 5 வருஷம் ஆயிரும். இத்தனைக்கும் அந்த சேனலே நான் அனிமே கண்டென்ட் தான் போடுறேன். விஷயம் சொல்லணும்னா நான் தான் இந்த அனிமே 5 வருஷத்துமாகவே இந்த 4 வருஷமாக போட்டுட்ருக்கேன் இன்னொரு சேனலில். அந்த சேனல் அப்படி பார்த்தீங்கன்னா, யார் அது வண்டி வருது பின்னாடி இன்னொரு கார் வருது போ. அது ஒன்றும் இல்லை கைஸ், நான் இங்கே கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே கடையை காட்டுட்டா? கடை தெரிதா?
எப்படியோ ரவுண்ட் அடித்து கடைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கடையில் வேலை பார்க்குறேன். இது என்ன கடைனா கீழகரில் ஒரு கடை இருக்குது, இது மினி டாய் ஷாப் அப்படின்னு ஒரு கடையில் வேலை பார்த்துட்ருக்கேன். தெரிஞ்சவங்க கடை தான். நான் எப்போவுமே இங்கே வருவேன் வேலை பார்க்குறதுக்கு. மாதம் லீவ் டைமில் வருவேன். சரி ஓகே, இப்போ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, கடைக்கு ஒரு ப்ரமோஷன் போடுவோம். அதாவது என்னென்னா இந்த கடையில் வந்து இல்லாத ப்ராடக்ட்டே கிடையாது, எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். ஆன்லைன் ஷாப்பிங் கூட இந்த கடையில் நீங்கள் பண்ணலாம், அந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன், இங்கே தான் இங்கே வந்து கடை பேர், கடை நம்பரு, வாட்ஸ்அப் நம்பரு, இன்ஸ்டா ஐடி, அப்புறம் இன்ஸ்டா நம்பரு எல்லாத்தையும் இங்கே கொடுத்து வைக்கிறேன். காய்ஸ், உங்களுக்கு தேவையான சாமானத்தை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே மட்டும் கிடையாது, தூத்துக்குடி ஒரு பிரான்ச் இருக்குது, சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது, பேங்காக், மலேசியா, எல்லா இடத்துலையும் நம்ம தான். எல்லாமே நம்ம தான் கைஸ், எல்லாமே மினி டாய் ஷாப் தான். யாரு கடைக்கு ஆளுங்க வந்துட்டாங்களா? கடைக்கு ஆளுங்க வராங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். A few moments later. ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, திடீர்னு வந்து கட்டண மாதிரி இருக்கும். ஆளுங்க வந்தாங்க, பேசிகிட்டு இருந்தேன், கடைக்கு பொருள் பார்க்க வந்தாங்க. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ தேவையில்லாத கண்டுட்டு போயாச்சு. அதான் ப்ரமோஷன் பண்ணியாச்சு. எப்படியோ கடைக்கு ஒரு ப்ரமோஷனை போட்டாச்சு, போகிற போக்கில் ஒரு ப்ரமோஷன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா 2025 முடியுது. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அடுத்தவங்க வராங்க, இவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிக்கா, போயிட்டு வாங்க. அதாவது உண்மையை சொல்லிட்டா, என்னை விட மோசமாக ஒருத்தனால அப்பாலஜி வீடியோ பண்ண முடியாது. 1 hour later. ஓகே, நான் இதில்டா விட்டேன். சாரி கைஸ், என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து சொன்னது தெரியுமா, கொஞ்சம் இடத்துல ஆள் வந்தாங்கன்னு. சரி போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா 2வது ஆளுக்கு வராங்க. கடையில் இருக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், முடிச்சு வீடியோ எடுத்தால் இந்த மாதிரி நடக்கும் தெரியும். தெரிஞ்சே நானே லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி வீட்டில் போய் எடுக்கலான்னு கேட்டால் நேரம் இருக்காது. ஏன்னா இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்குது 12 மணிக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வீட்டுக்கு போவேன்னா போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவேன், 6 மணிக்கு இங்கே வந்துடுவேன். அப்போ என்ன மாதிரி நடக்கும்? 6 மணிக்கு வந்துட்டேன்னா இங்கே தான் இருப்பேன். அட கடவுளே. சரி, இது ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கப்புறம் 2026 ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம், பர்ஃபெக்டாக பண்ணுறோம். ஒரு 2 hours later. ஒன்றும் இல்லை, காதில் இது மாட்டணும், அதுக்கு தான் வந்து இப்போ கொஞ்சம் கட் பண்ணேன். இந்த ஆட்கள் வராங்களா? நான் மற்ற நேரம்லாம் ஒருத்தர் வர மாட்டீங்க, வீடியோ எடுக்க நினைக்கும் போது கரெக்டாக வரீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. வண்டி வேறு போயிட்டே இருக்கு காய்ஸ், சத்தம் வந்துச்சு, ஆடியோவில் ப்ராப்ளம்னு மன்னிச்சிக்கங்க காய்ஸ். எவ்வளோ கேவலமான அப்பாலஜி வீடியோ இது. 2025 பிகினிங்கில் கேவலமான அப்பாலஜி கொடுத்த ஒரே நம்பர் 1 சேனல் ஆர்கே தமிழ் அனிமே ரியாக்ஷன் சேனல் என்று அழைக்கப்படும். கர்மம். சரி, ஆர்கே தமிழ் அனிமே சேனல் சொல்லும்போது நான் வருது, இதுக்கப்புறம் அனிமே ரியாக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது நம்ம சேனலில். என்ன ப்ரோ சொல்கிறேன், அனிமே ரியாக்ஷன் கிடையாதுன்னா அப்போ சேனல் எடுத்து மட்டும் கிளம்புறேன்னு கேட்டால் கிடையாது. என்ன பண்ண போகிறேன், அனிமே ரியாக்ஷன்ஸ் போடுவேன். எப்படின்னா அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன். என்ன ஓனர் வந்துட்டாப்லையா? இல்லை அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன். கார் வந்துச்சு, அதான் ஓனர்னு பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா வீடியோலாம் எடுக்கக்கூடாது கடையை வச்சு. அனிமே சரிடா, கதைக்கு வாடா. அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன், அனிமே சாங்ஸு, ட்ரெய்லரு, அனிமே ட்ரெய்லரு, அனிமே முடிஞ்ச அனிமே ரியாக்ஷனே போடுவேன்டா, ஃபுல் எபிசோட் ரியாக்ஷன் போடுவேன்டா. ஒரு நிமிஷம். 3 hours later. சீக்கிரம் போங்கம்மா. என்ன சொன்னேன், அனிமே வீடியோ வீடியோ போடுவேன்டா. இல்லை ஓனர் இல்லை, ஐயோ யாருக்காரு பார்த்தாலும் ஓனர் மாதிரி இருக்கே. அனிமே வீடியோ கூட எபிசோடே போடுவேன்டா முடிஞ்சா. அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸையும் வியூஸையும் ஏற்றுறதுக்காக நம்ம ஏட்டுடி அண்ணா, நம்ம டிடிஎஃப் அண்ணா, நம்ம பரிதாவாங்கல் சேனல் அண்ணாங்க, அப்புறம் வேறு யார் நல்லா வியூஸ் கொடுவோம், நம்ம மிஸ்டர் கேட்க அண்ணன், ஏட்டுடியோட அண்ணனோட அண்ணன் வீடியோவை எடுத்து இந்த தம்பி ரியாக்ட் பண்ணுவான்டா. எங்கள் அண்ணனுக்குலாம் நான் தான் பண்ண போகிறேன். நான் மட்டும்தான் இந்த 2026 பண்ணுவேன். சேனல்ஸ் இருக்காங்க, அவங்க கம்பேர் பண்ணால் நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. பட் அவங்க அதை கண்டினியூஸாக பண்ணுறாங்க. நம்ம அது பார்ட் டைம் ஜாப் மாதிரி கைஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் இதை மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சேனலில் வீடியோ போட மாட்டோம். பட் உங்களுக்கு பிடிச்சதா அது தனி செக்மெண்ட்டாக போடுவேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். அந்த வீடியோ அப்பாலஜி வீடியோவா ஒரு நிமிஷம் வீடியோவானே தெரில. ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க சொல்லி கட் பண்ணி போயிட்டுருக்கேன். சரி, கம்மிங் டு டாபிக். இந்த மாதிரி கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸ் ஏற்றுறதுக்காக கொஞ்சம் ஃபேமஸாக கூட தமிழ் சேனல்ஸ்லேருந்து வீடியோஸ் ரியாக்ஷன் பண்ணுவேன்.
ஓரளவுக்கு செப்பரேட்டாக ஓரளவுக்கு கொஞ்சம் ஆடியன்ஸ் கிடச்சி கொஞ்சம் வியூஸ் கிடச்சி ஒரு 2K போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மானிட்டேஷன்லாம் எனேபிள் ஆகி நம்ம ஒரு கொஞ்சம் காசு ஒரு 2 காசு பார்த்துட்டோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாப்பிக்கை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃபுல் டைமாக அனிமேக்கு வந்துடுவேன். இப்போதைக்கு அனிமே பார்ட் டைம் தான் பண்ணுவேன். இந்த வீடியோ தான் கொஞ்சம் ஃபுல் டைம் பண்ண போகிறேன். இதுதான் ஃபுல் ஜாப்பு. ஆமாம், அடுத்தவங்க சேனலில் இருந்து பார்க்க போகிறதா ஃபுல் ஜாப்பு. இதை வந்து யார் கேட்டேருந்து இந்த ஐடியா ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஐடியா யாருக்கிட்ட கிடச்சுன்னா அந்த யார் ஓனர் வந்துட்டாப்லையா ஐயோ நிற்கிறாப்லையா இல்லை அதாவது யார்கிட்டேருந்து கிடச்சுன்னு சொல்கிறேன் கேளுங்க. சத்தம் இப்போ ஓரளவு கிளியராக கேட்கல. யார்கிட்டேருந்து கிடச்சதுன்னா ரம்ஸ்டிக் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் சேனல் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு 3 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூடியூப்பில் வீடியோஸ் போடுவாங்களா, அது ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ரியாக்ஷன் பண்ணுற பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். என்னடா இது, நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு வீடியோ பார்த்தா அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுவோம், என்ன பேசுவோமோ அது அவங்க பேசுவாங்களா, அதை நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ அது, ரொம்ப பிடிச்ச சேனல் அது. அதை பார்த்து தான் நான் ஒரு ரியாக்ஷன் சேனல் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு. நிமிஷம் ஒன்றும் இல்லை, ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சா தட்டுன்னு பார்த்தேன். சரி, அவங்கள பார்த்தா எனக்கு ஆரம்பிக்கணும்னு தோண்டுச்சு. அப்படி தான் இந்த சேனலே ஆரம்பித்தேன். சொல்லப்போனால் நான் அவங்க வந்து யூடியூப் வீடியோஸ் ரிலேஷன் பண்ணுறா நம்ம வந்து அனிமேக்கு போடுவோம். அனிமேக்கு போடக்கூடிய ஃபஸ்ட்டு சேனல் நம்மளாக தான் இருக்குன்னு நினச்சேன். பட் நம்மளாம் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அதுக்கு தனியாகவே தமிழ் அனிமே ரியாக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வந்து அவங்க அனிமே எபிசோடெலாம் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்க ரியாக்ஷனுமே சூப்பராக இருக்குது. அவங்களுடைய அந்த இது நல்லா இருக்குது. சூஸ் பண்ணுற அனிமேஸோட லிஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நானுமே அவங்களை ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இதோ இங்கே பேர் கொடுக்குறேன். ரம்ஸ்டிக் ஃபேமிலியோட பேரையுமே கொடுத்துருவேன். இந்த இடத்துல சொல்ல முடிச்சலே கொடுத்துருவேன். பட் இன்னொரு தடவை மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் கொடுப்பேன். ஓகே, என்ன ஆட்கள் வராங்களா, லூசுன்னு நினைக்க போகிறாங்க. எனக்கு கதை திறந்துருக்கு. இங்கேருந்து பார்த்தா தெரியும் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு. லூசுன்னு மட்டும் நினச்சிடக்கூடாதுப்பா. சரி, ஓகே, நம்ம கதைக்கு வருமா, இந்த மாதிரி பண்ணுவோம். ஓகேவா, அவ்வளோதான். எல்லாருக்கும் இந்த 2025 நல்லபடியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரக்கூடிய 2026 இன்னும் நல்லபடியாக இருப்போம். 2025 ஏதாவது கசப்பான நினைவுகள், மோசமான விஷயங்கள் தோற்றுட்டோமா, கவலைப்படாதீங்க. 2026 இருக்குது. அதுக்காக 2000 புது வருஷம் பிறந்தது நல்ல விஷயம் பிறக்குன்னு கிடையாது. நீங்கள் எப்போ முயற்சி பண்ணாலே உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். பட் புது வருஷத்தில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாத்தையும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவுமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சேனலையுமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லும்போது தான் ஞாபகம். இதுக்கப்புறம் இந்த சேனலோட பேர் ஆர்கே தமிழ் அனிமே ரியாக்ஷன் கிடையாது. ஆர்கே தமிழ் ரியாக்ஷன்ஸ் ப்ளஸ் இல்லை அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆர்கே ரியாக்ஷன் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு தான் இந்த சேனலோட பேர். 1ஆம் தேதி 2026 இதுதான் மாற்றப்படும். இந்த சேனலுக்கு இந்த பேர் தான் மாற்றப்படும். ஆர்கே ரியாக்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான் இந்த சேனலோட புது பேர். பார்ப்போம் 2026 நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த சேனலுக்கு ஒரு நல்லபடியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 2026 டிசம்பரில் நமக்கு சேனல் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நம்ம எந்த அளவுக்கு நான் வந்து மாற்றங்கள் என் லைஃப்பில் சேஞ்ச் ஆகிருக்குது, எந்த அளவுக்கு நான் சேஞ்ச் ஆகிருக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். என் கூட சேர்ந்து என் ஜேர்னி நீங்கள் பார்ப்பீங்க. ஜேர்னின்னு சொல்லும்போது தான் வருது, என்னடா இது வீடியோ முடிக்க போகிறேன்னு தான் இல்லை வருது. அது ஒன்றும் இல்லை கைஸ். என்னென்னா மற்ற சேனல்ஸ்லாம் அனிமே பற்றி கொஞ்சம் பேசுவாங்கல்ல. சில பேர் ஃபேஸ் காட்டி பேசுவாங்க, சில பேர் ஃபேஸ் காட்டாமல் பேசுவாங்க. நான் கூட கொஞ்சம் என்னோடய பழைய சேனலில் ஃபேஸ் காட்டாமல் தான் பேசிகிட்டு இருந்தேன். சேனல் இருக்குது, ஃபேஸ் காட்டாமல் பேசிகிட்டு இருந்தேன். அதை இந்த சேனலில் நான் ஃபேஸ் காட்டி பேச போகிறேன். ஃபேஸ் காட்ட மிஸ்ஸில் எங்கள் எடிட் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டேன். அவருக்கு அந்த சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன், டாப் 5 ரொமான்டிக் அனிமே. அந்த என் ஃபேஸ் காட்டியிருப்பேன். இந்த சைடில் வந்து வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். பட் அந்த மாதிரி பண்ணுறதுலே கொஞ்சம் வித்தியாசமாக அப்படி இப்போ இப்படி போடுவேன். அதே சமயம் கொஞ்சம் கிளிப்ஸ் போட்டு கிளிப்ஸில் என் வாய்ஸ் போகும், அந்த கிளிப்ஸ் ஓடும். அந்த மாதிரியும் பண்ணுவேன். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ணலான்னு இருக்கேன் இந்த ஃபோனில். பார்ப்போம் இந்த ஃபோன்லேயே எந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஒரு அனிமே எடிட் பண்ண முடியுது. ஒரு ரியாக்ஷன் சேனலுக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய சேனலுக்கு, இந்த மாதிரி. அதுக்கு தான் இன்ஃபர்மேஷனே வச்சேன். ஏன்னா நம்ம ரியாக்ஷன் மட்டும் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் நானே வந்து ஓன் வீடியோ பண்ணுவேன். ஒரு நிமிஷம் கேஸ் தான் சொல்ல நினச்சேன். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கும் மாதிரி, இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கும் மாதிரி 2026 முடிந்து விடைப்பது உங்கள் ஆர்கே ரியாக்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ். டாட்டா பை பை, see you, take care.